யூபிலி 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 யூபிலி. புதிய வாழ்வு, அருளின் வாழ்வு, புதிய பிறப்பு, அதுவே சிறப்பு. இனியவர்களே வணக்கம். வேளாங்கண்ணி பேராலயத்தின் சார்பாக உங்களோடு இன்றைய நாளில் யூபிலி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்கின்றேன். 2025 ஆண்டை நாம் யூபிலி ஆண்டு என கொண்டாடி மகிழ்கின்றோம். பல்வேறு மறை மாவட்டங்களில் நாம் கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று நம் மறைமாவட்ட பேராயர்கள் ஆயர்கள் தலைமையில் இந்த யூபிலி கொண்டாட்டங்களை நம்முடைய மறை மாவட்டங்களில் தொடங்கியுள்ளோம். இந்த யூபிலி 2025 என்றால் என்ன? இதன் மைய கருத்தாக நாம் கொண்டிருக்கின்ற எதிர்நோக்கின் திருப்பயணிகள், அதோடைய பொருள் என்ன? அதற்காக நாம் வடிவமைத்துள்ள லட்சினை சொல்லோபியம், அதன் பொருள் என்ன என்பதை இன்றைய நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் யூபிலி என்றால் என்ன? நாம் பல யூபிலிகள் கொண்டாடுகிறோம். நம்ம திருமணத்தை வெள்ளி விழா கொண்டாடுகிறோம், 50 ஆண்டு விழா கொண்டாடுகின்றோம். அருள் பணியாளர்கள் துறவர சபையினரும் தங்களுடைய வெள்ளி விழாக்களை, அர்ப்பண வாழ்வின் வெள்ளி விழாக்களை, அதே போல குருத்துவ அருள்பலின் வெள்ளி விழாக்களை கொண்டாடுகிறார்கள். ஆக யூபிலி என்பது விவிலியத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் திருமண நிகழ்வாக இருக்கலாம், அருட்பொழிவாக இருக்கலாம், அர்ப்பணமாக இருக்கலாம், அனைத்துமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆக யூபிலி என்பது முதலில் கொண்டாட்டம். இந்த யூபிலியில் நாம் யாரை கொண்டாடுகின்றோம்? முதலில் இயேசுவை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டை இந்த ஆண்டு நாம் நினைவு கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது யூபிலி கிபி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது இதன் தலைப்பாக இருக்கின்றது. முதலில் யூபிலி என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? யூபிலி என்றுடைய வார்த்தை உடைய எபிரேய சொல் யோபேல். யோபேல் என்றால் ஆட்டுடைய கொம்பு. அந்த கொம்பை ஒரு எக்காலமாக பயன்படுத்தி இஸ்ராயல் மக்கள் ஊதுவார்கள். எப்போது ஊதுவார்கள்? 49 ஆண்டுகள், அதாவது 7 ஆண்டுகளையும் 7 ஆண்டுகளையும் பெருக்கி 49வது ஆண்டுகள் முடிந்தவுடன் 50வது ஆண்டு யூபிலி ஆண்டு வரப்போகிறது என்று அறிவிப்பதற்காக ஊதப்படக்கூடிய அந்த கொம்பின் பெயர் யோபேல். அந்த கொம்பே பிற்காலத்தில் அந்த நிகழ்வை குறிப்பதாக அமைகின்றது. அதிலிருந்து வரக்கூடிய ஆங்கில சொல்தான் யூபிலி. அதைத்தான் நாம் தமிழில் ஜூபிலி என்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த யூபிலி என்பதன் பொருளை நாம் கண்டுகொண்டோம். இந்த யூபிலி என்பதை ஆண்டு என நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், எசாயா 61 ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை நான் அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று எசாயா இறைவாக்கினர் பதிவில் நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்பதும் யூபிலி ஆண்டு என்று கொள்ளப்படலாம். ஆக முதலில் யூபிலி என்றால் நாம் கொம்பை ஊதி ஆண்டவருடைய ஆண்டை அறிவிப்பது. இரண்டாவது, எசாயாவுடைய பின்புலத்தில் இதை அருள் தரும் ஆண்டு என முன்மொழிவது. இது முதலில் யூபிலி என்று சொல். இரண்டாவது, யூபிலி 2025. அதன் பொருள் என்ன? நம்முடைய திரு அவை வரலாற்றில் 3 வகைகளான யூபிலிகள் கொண்டாடப்படுகின்றன. முதலில் சாதாரண யூபிலி, ஆங்கிலத்தில் ஆர்டினரி யூபிலி. இரண்டாவது அசாதாரண யூபிலி, எக்ஸ்ட்ராடினரி யூபிலி. மூன்றாவது பெரிய யூபிலி அல்லது மகா யூபிலி, கிரேட் ஜூபிலி. முதலில் கொண்டாடப்படக்கூடிய சாதாரண யூபிலி, ஆர்டினரி யூபிலி என்பது எப்படி என்றால், ஒவ்வொரு 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வரிசையில் கொண்டாடப்படக்கூடிய யூபிலி. ஆக இப்பொழுது நாம் கொண்டாடுகிற இந்த யூபிலி ஆண்டு வரிசை யூபிலி என கொண்டாடப்படுகிறது. என 25வது வரிசையில் நாம் பின்பற்றி கொண்டு 2025 நாம் நிற்கின்றோம். இரண்டாவது கொண்டாடப்படக்கூடியது அசாதாரண யூபிலி. அதாவது நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015-16 இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு என கொண்டாடினார். அதாவது திருத்தந்தை ஒரு சிறப்பான கருத்தை முன்மொழிந்து இந்த ஆண்டு மட்டும் அது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது பெரிய யூபிலி, அது மகா யூபிலி, ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கு வரக்கூடியது. அதை நாம் கிபி 2000 கொண்டாடினோம். இந்த 3 வகை யூபிலிகளில் இப்பொழுது நாம் கொண்டாடக்கூடிய இந்த யூபிலி வரிசை முறை யூபிலி அல்லது சாதாரண யூபிலி என எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக இந்த யூபிலி பற்றிய லட்சினை, இந்த யூபிலியுடைய லோகோ நம்ம பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க. உங்களுடைய பங்கு தலங்களில், மறை மாவட்டங்களில், அலுவலகங்களில், அருட்பணியாளருடைய இல்லங்களில் நிறைய பேர்
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட நம்ம இதை வைத்திருக்கிறோம். அந்த யூபிலி லட்சணையுடைய பொருள் நீங்கள் இங்கே கீழே பார்க்குற இந்த யூபிலி லோகோ, இந்த யூபிலி லோகோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 விஷயங்கள் கவனிக்கத்தக்கவை. முதலில் 4 மனித உருவங்கள் இருக்கின்றன. 2வது சிலுவை, 3வது கீழே வரக்கூடிய நங்கூரம், 4வது அங்கே கீழே பாய்ந்து ஓடக்கூடிய ஆறு அல்லது கடல். இந்த 4ஐயும் நாம் எப்படி புரிந்து கொள்வது? முதலில் 4 மனித உருவங்கள். இந்த 4 என்ற எண் எதை குறிக்கிறது என்றால் 4 திசைகள், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, 4 திசைகளையும் உள்ளடக்கக்கூடிய, அதாவது 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து மக்களையும் உள்ளடக்கக்கூடிய, அதே வேளையில் உலகின் 4 மூலைகள் ஆக எல்லா மக்களும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்பதை குறிக்கத்தான் இந்த 4 மனித உருவங்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தனித்தனியா நிக்கல, ஒருவரை சேர்த்து பிடித்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னோடு இணைந்து பயணிக்கிறேன். அந்த இணைந்து பயணித்தல் என்பது நாம் கொண்டாடி முடித்திருக்கின்ற கூட்டு இயக்கத்திற்கான மாமன்றம், அதை குறிக்கிறது. நாம் இணைந்து பயணித்து இப்பொழுது திருப்பயணம் செய்ய போகின்றோம். அதை குறிப்பதற்காகத்தான் இருவரும் இணைந்து இருப்பதாக ஒவ்வொரு கட்டத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த 4வது நபர் ஒரு சிலுவையை பற்றி கொண்டிருக்கிறார். அந்த சிலுவை என்பது நம்முடைய கிறிஸ்தவ மரபில் எதிர்நோக்கை குறிக்கிறது. எந்த எதிர்நோக்கு? இறந்த அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் உயிர்த்தெழுவார் என்ற எதிர்நோக்கை இந்த சிலுவை முன்மொழிகிறது. அந்த சிலுவை அப்படியே கீழே வரும்போது நங்கூரமாக மாறுகிறது. இந்த நங்கூரம் என்பது கடல் பயணம் செய்யக்கூடியவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு கப்பலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கருவி. ஆக இந்த உலகில் நாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வில் நம்முடைய படகை நிலைநிறுத்தக்கூடியது இந்த சிலுவை என்ற நங்கூரம். இந்த நங்கூரம் எங்கே நிலைநிறுத்தப்படுகிறது? அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கடலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது நாம் அனைவரும் சகோதர சகோதரர்களாக கூடி வந்து ஒருவர் மற்றவரை பற்றி கொண்டு திரு அவையில் சிலுவையை பிடித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிலுவை நங்கூரமாக கீழே இறங்கி நம்மை இந்த உலகோடும் இந்த உலகின் மக்களோடும் நிலைநிறுத்துகிறது. ஆக அனைவரும் இணைந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் செல்கின்றோம். ஆக யூபிலியோடு வரக்கூடிய 2025 அதோடு ஒட்டிய 2025ஆம் ஆண்டிற்கான மைய கருத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த 3ஐயும் இணைத்து பார்க்கும்போது இன்னைக்கு நாம் இதை எப்படி கொண்டாடுவது? முதலில் நாம் யூபிலி என்பதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வோம். கொண்டாட்டம் என்பது வெறும் வழிபாடு அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். நம்முடைய மறைமாவட்டங்களில் நம்முடைய பங்கு தலங்களில் இதற்கான வரையறைகளை கொடுத்திருப்பார்கள். இதை எப்படி கொண்டாட வேண்டும்? ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பல்வேறு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கான ஒரு நிகழ்வு என்று நாம் பிரித்து வழங்கி இருக்கின்றோம். ஆக மறை மாவட்டங்களில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வில் நாம் முழுமையாக பங்கேற்போம். இரண்டாவதாக நம்முடைய பங்கு தலங்களில் கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வுகளில் நாம் பங்கேற்க முயற்சி செய்வோம். மூன்றாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இந்த யூபிலி ஆண்டில் நான் என்ன செய்ய போகிறேன்? 2025ஆம் ஆண்டு யூபிலி 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யூபிலி, இதில் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? குறிப்பாக எதிர்நோக்கு, ஆங்கிலத்தில் ஹோப். இந்த எதிர்நோக்கு என்பது நம்முடைய இறையியல் மதிப்பீடு பார்க்கும்போது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்று 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கின்றோம். இந்த எதிர்நோக்கு நடுவில் நிற்கிறது. ஆக நம்பிக்கையையும் அன்பையும் இணைக்கக்கூடிய இந்த எதிர்நோக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம கேட்டு பார்க்க முடியும். ஆக இன்றைய நாளில் நாம் இந்த 3ஐயும் யோசித்து பார்ப்போம். முதலில் யூபிலி என்பது கொண்டாட்டம். இரண்டாவது 2025 ஆண்டுகளாக கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த அவருடைய இருத்தலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணம் செய்கின்றோம். இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் பணி செய்தாலும் பயணம் செய்தாலும் எதிர்நோக்கின் திருப்பயணி என்பதை உணர்ந்து செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.